லோன் எடுத்தவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ விதித்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறையை பற்றி கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே வந்து லோன் வாங்கி தற்பொழுது வந்து அதை கரெக்டாக கட்டிக்கிட்டு இருப்பீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களால் கட்ட முடியாத பொழுது வந்து அதற்கான அபராத வட்டி அப்படிங்கிறது தொடர்பாக தற்பொழுது வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அது தற்பொழுது வந்து அமலாக்கத்தில் இருக்குது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாச்சு. ரிசர்வ் வங்கி கடன் வாங்கியவர்கள் அதை திரும்ப கட்டுவதற்கான விதிமுறைகளை வந்து சில மாற்றி அமைச்சிருக்காங்க. இது வந்து கடன் வாங்கியவர்களிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும். என்ன இன்ஃபர்மேஷன் அது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. கடன் அப்படிங்கிறது வந்து தனியார், அரசு மற்றும் நிதி நிறுவனங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. மக்களும் வந்து கடன் வாங்கி வந்து அதை வந்து பயனுள்ளதாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை மொத்தமாகவோ அல்லது தவணையாகவோ திருப்பி செலுத்த வேண்டியது வந்து கட்டாயமாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலை வந்து கடன் பெறும் நபர் சில காரணங்களால் அல்லது சந்தர்ப்பங்களால் வந்து அத்தகைய இஎம்ஐயை செலுத்த தவறி விடுவார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட் இஎம்ஐகளில் அதிக கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கிறாங்க. இதை வந்து வங்கியும் வசூலிக்கிறாங்க, தனியார் நிறுவனங்களும் வந்து வசூலிக்கிறாங்க. இந்த நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக ஒரு முக்கிய அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது வந்து நீங்கள் ஏதேனும் கடனுக்காக இஎம்ஐ செலுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது காத்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபராத கட்டணம் மற்றும் அபராத வட்டி தொடர்பாக வந்து புதிய வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக வந்து அதிகமாக கட்டணத்தை வந்து வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி வந்து விதிகளை மீறுபவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் கடன் வாங்குபவர்களிடமிருந்து வந்து அபராத கட்டணம் மற்றும் அபராத வட்டி வந்து கூடுதலாக வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் வந்து வருவாயை உயர்த்துவதற்காக வங்கிகள் இத்தகைய செயலில் ஈடுபடுகின்றன அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இத்தகைய செயலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து தற்பொழுது வந்து விதியை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றிய முழுமையான தகவல் நீங்கள் பெறணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள்.